ஒருத்தவன் ரொம்ப சவுண்டு போடுறான்னு வைங்களேன், அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான், இல்ல இப்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், இல்லைன்னா தப்பு பண்ண போறான்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் ஒரு வாரமா இந்த டிஎம்கே வந்து ஒப்பாரியா வச்சுக்கிட்டு இருந்தாங்க, போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க. உப்பு சப்பு இல்லாத ஒரு மேட்ருக்கு, அதாவது அமைச்சரா இருக்கக்கூடிய சரத் அவரு எப்பயோ ஒரு வீடியோவை போட்டிருக்காரு. ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்கக்குள்ளார ஏதோ ஒரு வீடியோவை போட்டிருக்காரு. அதுல எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டாரு பாருங்க, அதற்கு எதிராக நாங்க போராட்டம் பண்றோம் அப்படின்ட்டு இந்த கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய இந்த டிஎம்கே உடைய ஆட்கள் எல்லாரும் இறங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பின்னாடி உண்மையாலுமே என்ன அஜெண்டா இருக்கு, இதெல்லாம் ஏன் வந்து இவங்க திடீர்னு பண்றாங்க அப்படின்றது கொஞ்சம் ஒரு மர்மமாவே இருந்தது. அப்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஏன் நம்மளே கூட சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்க பண்ண ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா வெளியே கொண்டு வராங்க, அதனாலதான் இவங்க வந்து இந்த போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லி நம்மளே ஏமாத்திட்டு இருந்திருக்கோம். இன்னைக்குதான் இந்த மாதிரி இந்த கொத்தடிமைங்க ஏன் போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாயிருக்கு. அதாவது டிவிகேல இப்ப எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 35 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் கொடுத்து இந்த பக்கம் டிஎம்கே பக்கம் இழுக்கிற வேலையை பண்ணியிருக்காங்களாம். அந்த ஸ்கேம் வந்து இப்ப வெளியாயிருக்கு. இப்ப போலீஸுமே சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நம்மளுடைய 10 ரூபா பாலாஜி, அதான் அந்த செந்தில் பாலாஜி, அவர் வந்து அவருடைய பேர் வந்து அடிப்படுது. அவர் இல்லாத இடமே கிடையாது போல, அவர் தான் இதுல முக்கியமா ஈடுபட்டு இருக்காரு. அவருடைய தம்பியான அசோக், அவருக்கு இதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. பெற்றதாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா புகார் கொடுத்த நிலையில் மேலும் சில தாவேக்க எம்எல்ஏக்களிடமும் பேரம் நடைபெற்றுள்ளது. ஆட பாவீங்களா, இதுக்குதான் கத்திக்கிட்டு இருந்தீங்களா, குதிரை பேரம் கழுத பேரம் அப்படின்னுட்டு இங்க வந்து பார்த்தாக்கா டைனோசர் பேரத்தை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். நமக்கே தெரியும் இந்த டிஎம்கே என்ன மாதிரியான வேலைப்பாடுகளை கடந்த ஒரு வாரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்ப டிவிகேல இருக்கக்கூடிய அமைச்சர் சரத், அவரு எப்பயோ ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு. ஐபிஎல் மேட்ச் பார்க்கக்குள்ளார ஏதோ ஒரு விஷயத்த சும்மா விளையாட்டுக்காக செல்போன்ல ஒரு பவுடர் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு கிரெடிட் கார்டை வச்சுட்டு தக் லைஃப்னு போட்டு ஒரு ரீல் போட்டிருக்காரு போல. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இங்க பாருங்க, அமைச்சர் வந்து போதைப் பொருளை பயன்படுத்திட்டாங்க, தமிழ்நாடு சீரழிகிறதா அப்படின்ட்டு யாரை கேட்கிறாங்க, டிவிகேவை. இப்ப 60 நாளே ஆகாத இந்த டிவிகே அரசாங்கத்தை பார்த்து கேட்கறாங்களாம், போதைப் பொருள் வந்து அவங்களால உள்ள வந்துச்சா. என்னடா இவனுங்க ஓவரா கதறிக்கிட்டு இருக்காங்க, இந்த வீடியோல அப்படி என்னடா இருக்கு, அதற்கு உண்டான விளக்கத்தை அவங்க சார்ந்த அமைச்சர் சரத்துமே கொடுத்துட்டாரு, அவங்கள சார்ந்த நபர்களுமே கொடுத்துட்டாங்களே, இருந்தாலும் இதுக்கெல்லாம் எதுக்குடா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ, இந்த மாதிரி அமைச்சர்கள், முன்னாள் டிஎம்கே அமைச்சர்கள் என்ன மாதிரியான ஸ்கேம் எல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டிவிக்கு எடுத்துட்டு வராங்க. அதனாலதான் இவங்க இந்த மாதிரி இந்த விஷயத்த ஒண்ணுமே உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயத்த எடுத்து போட்டுட்டு தேவையில்லாத இந்த காமெடிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நேத்து ஒரு பூதாகரமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது இப்ப நடக்கக்கூடிய அந்த டிவிகே ஆட்சிய கவிழ்க்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க. ஊத்தாங்கரை சார்ந்த டிவிகே எம்எல்ஏ இளையராஜா, அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காரு போல. இந்த மாதிரி என்கிட்ட இந்த டிஎம்கே சார்ந்த நபர்கள்லாம் தொடர்ந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இத்தனை கோடி கொடுக்குறோம் அத்தனை கோடி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு என்ன வந்து அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கு பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போக, இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடந்தது, இதற்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத போலீஸ் வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிதான் ஒரு 5-6 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. கார்த்திக், அதிபன், ரமேஷ் அப்படின்ற சில பேருமே கைது பண்ணியிருக்காங்க. அவங்கள விசாரிக்கக்குள்ளாரதான் ஒன்னா ஒரு விஷயமா இப்ப வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதாவது செந்தில் பாலாஜியுடைய தம்பியா இருக்கக்கூடிய அசோக், இவரை பத்தி நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சரான எம்.கே. ஸ்டாலின் அவர் ஒரு மீட்டிங்ல வந்து பேசியிருப்பாரு. இந்த செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியான அசோக்கும் தான் அந்த கட்ட பஞ்சாயத்துல ஈடுபட்டு வராங்க, அவங்க எல்லாம் மோசமான நபர் அப்படின்னு சொல்லிட்டு எம்.கே. ஸ்டாலினே வந்து பேசியிருப்பாரு. அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்றேன். இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல. சோ இவரு ஒரு டீமை வந்து அசைன் பண்ணியிருக்காரு போல. யாரு, இந்த அசோக். இவர் அசைன் பண்ணி இந்த மாதிரி டிவிகே எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசுங்க, போயிட்டு அவங்கள எப்படியாவது நம்ம பக்கம் இழுங்க,
ஏன்னா இங்க டிவிகே வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா தான் இருக்கு. அவங்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை இல்ல, கூட்டணி கட்சிகளோட தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த நிலையில அவங்களை எப்படியாவது இன்னும் கொஞ்சம் எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கிட்டா ஆட்சியை கவிழ்த்தலாம். எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பணம் கொடுங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒரு 15 எம்எல்ஏ கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு 50 கோடின்னே வச்சுக்கோங்க மினிமம். எடுத்துக்கிட்டீங்கன்னா 750 கோடி வந்து வருது. அந்த 10 ரூபா கலெக்ட் பண்ணது எங்க போகுது அப்படின்ற அந்த ஒரு ஆன்சருமே கிடைச்சிருக்கு. இங்கதான் போகுது போல. இதுக்காக தான் இவங்க எல்லாம் அந்த காசை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க போல. அவ்வளவு காசை சேர்த்து என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் நமக்கு வரும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்த தான் அந்த காசெல்லாம் வந்து சேர்ப்பாங்க போல. அந்த மாதிரி பேரம் பேசியிருக்காங்க. அதுல ஒரு எம்எல்ஏ இளையராஜா அவர் வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உடனே போலீஸ் இரவோட இரவா அந்த டீம் மொத்தத்தையுமே தூக்கிட்டு இருக்காங்க. இப்ப பயங்கரமான விசாரணை போய்கிட்டு இருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. இங்க நடக்கக்கூடிய ஆட்சியை கவிழ்க்கிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு குற்றம். அதை வந்து நீதிமன்றமே பல தடவை வந்து உறுதிப்படுத்திருக்கு. அந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்துல இந்த 10 ரூபா செந்தில் பாலாஜி ஈடுபட்டிருக்காரா அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டினுமே எழுந்திருக்கு. இதற்கு கண்டிப்பா விசாரணை நடத்துவாங்க. எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு வைங்களா. இப்போ வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்களா செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியான அசோக்கியும். இந்த வீடியோ நம்ம பார்க்கக்குள்ளார அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றதான் தெரியல. மேபி அரசும் செய்யப்பட்டிருக்கலாம். இப்படியாடா கேவலமா நடந்துப்பீங்க, இவ்வளவு மட்டமானவனுங்களாடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கல, நம்மளும் கேட்கல. அவங்க டிஎம்கே கூட்டணியிலே கட்சியில இருந்ததான சிபிஐஎம் அவரு சண்முகம் அவர் வந்து இப்ப வந்து கேட்டிருக்காரு, ஏன்டா அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் அமைஞ்சிடுச்சு, அவங்க எப்படியோ ஆட்சிக்கு வந்துட்டாங்க, மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்துறாங்க, மக்களையும் அதை தான் விரும்புறாங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட பொறுத்துக்காம நீங்க வந்து இந்த வெக்கங்கட்ட செயலில் ஈடுபட்டிருக்கீங்களடான்னு சொல்லிட்டு வச்சு பொழந்திருக்காரு. மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்துத்தான் இது போன்ற குதிரை பேரம், கழுதை பேரம் போன்றவற்றில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பின்ன நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இவனுங்க வந்து எந்த மாதிரியான அந்த சட்டசபையெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோஃபா பேரவை, சோஃபா மாடல் ஆட்சி, குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. பிற கட்சி எம்எல்ஏவை என்னமோ இவங்க தான் அந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் அத்தாரிட்டி மாதிரியும் அவங்கள வந்து அடக்குமுறை பண்றது, அவங்க வைக்கிறதா சட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அது பிடிக்காம இங்க டிவிகளை வந்து சேர்ந்துட்டாங்க. அது பொறுக்காம கத்திக்கிட்டே இருந்தாங்க, நீங்க குதிரை பேரம் பண்றான், யானை பேரம் பண்றான் அப்படின்ட்டு. ஆனா இப்ப பார்த்தா ஒரு ட்ரைனோசர் பேரத்தையே அவனுங்க பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் இந்தியாவிலே ஏன் உலகத்திலே டிஎம்கேவால மட்டும்தான் பண்ண முடியும். அந்த மாதிரிதான் யோசிச்சு பாருங்க. ரோடே போடாம ரோடு போட்ட மாதிரி கணக்கு காமிச்சு மெஷர்மெண்ட் புக்ல எழுதி குவாலிட்டி செக்கிங் டீம் வந்து செக் பண்ண மாதிரி காமிச்சு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஊழல் பண்ணக்கூடிய அந்த டிஎம்கே இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். நமக்கு தான் அங்க ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா இதெல்லாம் டிஎம்கேக்கு கை வந்த கலை. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க. இத கண்டிப்பா வந்து விடவே மாட்டாங்க. எல்லாருமே இன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க. தொடர்ந்து ஒப்பாரிகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு எல்லா திருமணத்திலையும் தனி மனித தாக்குதல் பண்றது, இவங்க கூட்டணி கட்சியில இருந்தவங்களே மோசமா பேசுறது, தேவையில்லாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது, இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மோசமான இது வந்து எப்படின்னா இறையாண்மை, இந்திய இறையாண்மைக்கே வந்து ஒரு எதிரான ஒரு செயல். இதெல்லாம் கண்டிப்பா பண்ணவே கூடாது. அதை தான் இப்ப இவங்க வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சில முக்கியமான எம்எல்ஏஸ் கிட்ட பேசியிருக்காங்க. அதாவது பொன்னகரம் எம்எல்ஏவான கஜேந்திரன், திருப்பத்தூர் எம்எல்ஏவான திருப்பதி, கிருஷ்ணகிரி எம்எல்ஏ முகுந்தன், நாமக்கல் எம்எல்ஏ திலீப், வேலூர் எம்எல்ஏ வினோத் கண்ணன், அந்த மாதிரியான சில எம்எல்ஏ முக்கியமான எம்எல்ஏஸ் கிட்ட பேசியிருக்காங்களா. இவனுங்க இந்த கொத்தடிமைங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா டிஎம்கே மாதிரியோ ஏடிஎம்கே மாதிரியோ இருப்பாங்க, பணத்தை கொடுத்துட்டா இந்த பக்கம் வந்து வந்துடுவாங்க அப்படின்னு. ஏன் செந்தில் பாலாஜி அந்த மாதிரி வந்த ஆளு தானே, கிழிச்சிருப்பாரு. எம்கே ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை போட்டு கிழிச்சிருப்பாரு. ஆனா இன்னொரு மேடையில செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு செயல் வீரர் கிடையாதுன்னு பேசியிருப்பாரு. அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க போல, பணம் கொடுத்தவனே இழிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துருவாங்கன்னு. ஆனா அதுல ஒரு எம்எல்ஏ தெளிவா ஒரு ஸ்கெட்சை போட்டு தூக்கிட்டாரு. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த எம்எல்ஏக்கள்லாம் பணம் கொடுத்து இங்க வரல. ஓட்டு போட்டவங்களும் இந்த எம்எல்ஏக்கள் யாருன்னே தான் முக்காவாசி பேர் தெரியாம ஓட்டு போட்டிருப்பாங்க. விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முகத்துக்கு, அதுக்கு தான் அங்க ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களே இவங்க எல்லாம் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க.
இருந்தாலும் இவங்க மீது ஒரு துறை ரீதியான ஒரு விசாரணை வந்து போவோம். டிவிகே கவர்மெண்ட் கண்டிப்பா இவங்களை கூட்டி எல்லாரையும் விசாரிப்பாங்க. ஆனா இதுல இந்த டிஎம்கே சார்ந்த நபர்களும் இந்த செந்தில் பாலாஜியும் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் வந்து கண்டிப்பா மன்னிச்சு விடவே கூடாது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு அவமானகரமான ஒரு செயல். 75 வருஷம் கட்சின்றாங்க, 50 வருஷம் 60 வருஷம் கட்சின்றாங்க. திமுக யாருன்னு நீ இது வரைக்கும் பார்க்கலையே, பாப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மட்டமான செயல்ல இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவனுங்க நினைக்கிற மாதிரியே இந்த ஆட்சி கலைஞ்சு திரும்பியும் ஒரு ரீஎலெக்ஷன் வந்தா என்ன நடக்கும்? ஒண்ணுமே கிடையாது. திருப்பியும் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்ல டிவிகேவை ஒரு 150ல இருந்து 170 சீட்டு ஜெயிக்கிற வரைக்குமான அந்த விஷயங்கள் வந்து இங்க நடக்கும். அத கூட தெரியாம எப்படி ஒரு தத்தியா இருக்கானுங்க பாருங்களேன் இவனுங்க. ஆட்சியை கலைச்சா இங்க டிவிகேவோட டிஎம்கேக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா கொத்து கொத்தா எல்லாருமே வந்து இன்னைக்கு சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அதிமுக கூடாரமே இன்னைக்கு காலி ஆயிடுச்சு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த சமயத்துல விஜயபாஸ்கர்கள் எல்லாருமே வந்து டிவிகேல வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியோட நிலைப்பாடு என்ன, அவங்க முன்னாடி என்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிருவான். இருந்தாலும் இங்க ஸ்ட்ரென்த் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. நேத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அனைத்து கட்சியும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தியிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான தலைவர்கள், மதிமுக தலைவரான வைகோ, அவங்க விசிக தலைவரான திருமாவளவன், ஐயுஎம்எல் தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த ஆட்சிக்கு 5 வருஷம் நடத்துறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு திருமாவளவனும் சொல்லிட்டாரு. அங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் வச்சு பொழந்துகிட்டு இருக்காங்க டிஎம்கேவை. இனிமேட்டு அந்த பக்கம் போகவே மாட்டாங்க போல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு சினாரியோ அங்க தமிழ்நாட்டுல ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இவனுங்க பாத்தீங்கன்னா இன்னும் அந்த பழைய காலத்து பிசினஸ், இந்த குதிரை பேரம், கழுத பேரம், அந்த வார்த்தை எல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த வார்த்தை எங்க இருந்து வந்ததுன்னு இப்ப நமக்கு தெரியுது. இவனுங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அந்த வார்த்தை எல்லாம். அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த எம்.கே. ஸ்டாலின் அவர் வந்து தொடர்ந்து ஒப்பாரிகளை வச்சுக்கிட்டே இருந்தாரு. எங்க திருமண மேடைகளை போயிட்டு ஒரு 3 மாசம் பொறுத்துக்கோங்க, ஒரு 6 மாசம் பொறுத்துக்கோங்க, நம்மளுடைய ஆட்சி தான் திருப்பியும் வரப்போகுது, எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு அர்த்தம் அப்ப புரியல, இப்பதான் புரிஞ்சிருக்கு. அதற்கு பின்னாடி என்ன மாதிரியான வேலைப்பாடுகள்ல ஈடுபட்டு இருக்காங்கன்றதையும் இப்ப வந்து நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. நான் ஒரு விஷயம் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டே வராங்களே, 6 மாசத்துக்கு இந்த அரசாங்கத்தை நாங்க வந்து கேள்வி கேட்க மாட்டோம், கொஞ்சம் டைம் கொடுப்போம், ஒரு 3 மாசம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கே இவங்க யாரு? முதல்ல இங்க எலெக்ஷன் நடக்குது, மக்கள் ஓட்டு போடுறாங்க, யாரு மெஜாரிட்டியோ ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஆட்சி அமைக்க போறாங்க. இது மக்களுக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் உள்ளான ஒரு தொடர்பு. இதுக்காக தான் எலெக்ஷன் அப்படின்றத ஒரு ப்ராசஸை வந்து வைக்கிறாங்க. அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. ஆனா இவங்க வந்து சொல்லிட்டு வராங்களா 6 மாசத்துக்கு நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், 6 மாசம் கழிச்சு என்ன வேணா பண்ணிடுவீங்களா, ஆட்சியை கலைச்சிருவீங்களா? கேட்கறவன் கேனையா இருந்தா எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டுமான்ற மாதிரி இவங்களா ஒரு டில்யூஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஒரு மெதப்புல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னமும் நம்ம கிட்ட தான் பவர் இருக்கு. அதனாலதான் அந்த எம்.கே. ஸ்டாலின் மாதிரியான ஆட்கள் வந்து போயிட்டு திருமணத்துல நான் தான் இன்னும் ஆட்சி செய்கிறேன், அங்கே என்னுடைய திட்டங்கள் இருக்கும் வரை நான் தான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இங்க மக்களுடைய வரி பணத்தை எடுத்து மகளிர் உதவித்தொகை, இந்த ஃப்ரீ பஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. என்னமோ இவங்க அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுத்த மாதிரி திமுகவுடைய திட்டங்கள் இருக்கும் வரை நான் தான் ஆட்சியில் செய்வேன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரிலாம் பண்றதை பார்த்தா 6 மாசம் கிடையாது, 5 வருஷம் கிடையாது, இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு இந்த சட்டமன்றம் பக்கமே வர முடியாது போல. அந்த மாதிரிதான் டிஎம்கே இன்னைக்கு அகல பாதாளத்துல போய்கிட்டு இருக்கு. தேவையில்லாம இந்த மாதிரியான பாலிடிக்ஸ இவங்க பண்றது இப்ப வரக்கூடிய அந்த இடைத்தேர்தலே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு மரண அடிய திமுக வந்து வாங்க காத்திருக்கு இப்ப வரக்கூடிய இந்த இடைத்தேர்தல்ல. சோ முதலமைச்சர் விஜய் அவர்களும் இதற்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து கண்டிப்பா எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதற்குண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இதுல யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கணும். அப்பதான் இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் இந்தியாவுக்கே. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பல்வேறு மாநிலங்கள்ல தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடந்துச்சுன்னா அதை விட கேவலம் கண்டிப்பா இருக்கவே முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை அறவே தவிர்க்கணும். அதற்குண்டான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து விசாரிச்சு உண்மையாலுமே இதுல யார் ஈடுபட்டு இருக்காங்களோ, பின்னணியில யார் ஈடுபட்டு இருக்காங்களோ, இல்ல டிவிக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்கள சில பேர் ஈடுபட்டு இருந்தாலும் அவங்க மீதும் ஆக்ஷன் வந்து கண்டிப்பா எடுக்கணும். அதற்கு உண்டான வேலையை சிஎம் விஜய் அவர்கள் செய்வாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம்.
இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல எந்த மாதிரியான நகர்வுகள் நடக்குது, இதற்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றத இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோக்கள் நம்மளுடைய சேனலை வர காத்திருக்கு. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.